வணக்கம் geeks, welcome to Tech Voice Tamil by phone arena Tamil. விக்கி எங்க இல்ல அது ஒண்ணுடா ஒரு சின்ன பிரச்சனை. அந்த சிஎம்எஃப் வாட்ச்ல வந்து ட்ரெட்மில் ஒர்க் ஆகல ஏதோ பிரச்சனை. அதெல்லாம் ரொம்ப சப்ப ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளத்துக்காகலாம் அவன் எதுவும் பண்ணல. ரீசெண்டா டிராப் டெஸ்ட் பண்ணாங்க போல சிஎம்எஃப்ங்கிற மாதிரி நத்திங். அந்த டிராப் டெஸ்ட் வந்து அவனுக்கு பத்தலையா. அவன் என்ன சொல்லியிருக்கான்னா, இப்போ பெங்களூர்ல ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, மாடியில இருந்து கீழே போட்டு ஒரு வீடியோ எடுக்கணும். அந்த வீடியோவையும் 3 சைட்லயும் நத்திங் போனை வச்சே ஸ்லோ மோஷன்ல எடுத்து காட்டணும் அப்படின்னு சொல்லி அந்த ப்ராஜெக்டாக போயிருக்கான். சரி, ரைட். ஆமா, தர டேமேஜ் ஆகாம இருக்கணும். ஸோ ஆல்ரெடி கவர்மெண்ட் கிட்ட பேசிட்டான். அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான போனா. சரி, ரியல்மி 12X 5G எதுக்கு என்ட்ரி லெவல் 5G கில்லர். ஓகேயா? 7000 இதுவே 12,000 ஏதோ 5G ஃபோன் ஏதோ நிறுத்தானுங்களே. நார்சோ ஏதோ விட்டுருந்தா. ரியல்மி 12 5G 12 5G 12 5G பண்ணண்டா. அந்த இதோட தான கம்பேரிசன் ரெட்மி 12 5G காம்படிஷனோட இது லான்ச் பண்ணானுங்க. ஓகே, அது 4gen2 இது. ஆனா மீடியா 6100 ஓகே, அது காம்படிஷன். என்ட்ரி லெவல்ல வந்து யாருமே வந்து 45 வாட் கொடுக்கிறது இல்ல, நாங்க வந்து கொடுக்குறோம். டிசைன் சூப்பரா இருக்கு. ரியல்மி 12 பிளஸ் எல்லாம் அதே டிசைன் தான், ஒரே டிசைன் வச்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி வந்து அதுக்கு லெதர் பேக் போடுவாங்க, இதுக்கு லெதர் பேக் இருக்க மாதிரி தெரியல. பிளாஸ்டிக் பேக்கா இருக்கும். பாக்கிறதுக்கு வந்து ஒரு மாதிரி இதுவா தான் இருக்கு, மேட் ஃபினிஷ் ஃப்ராஸ்டட் கிளாஸ் மாதிரி. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் 45 வாட் 5G ஃபோன் இந்த செக்மெண்ட் அப்படின்னு போட்டுருக்காங்க. அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். நிஜமாவே கெத்து தான். கம்பேரிசன் போட்டுருக்காங்க. மத்தவங்கலாம் 18 வாட் தான் கொடுப்பாங்க, நாங்க இந்த பிரைஸ் ரேஞ்சில வந்து 45 வாட் சார்ஜிங்கே கொடுக்குறோம். 52 மினிட்ஸ் மற்ற ஃபோன் ஆகுமா, இது வந்து 25 மினிட்ஸ்லேயே வந்து 50% சார்ஜ் ஆகும் அப்படின்றாங்க. இல்லை, இப்போ இது ஓகே, ஆக்சுவலாக வந்து நல்ல டிவைஸ் தான். நமக்கு பிரச்சனை இந்த டிவைஸில் எங்கன்னா, மறுபடியும் மக்கள் வந்து சப்போஸ் கேமரா எதிர்பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும், ஆனால் பெயிண்ட் அடிக்கும். ஏன்னா 12+ அப்படி தான் வச்சுருந்தது, ரொம்ப பெயிண்ட் அடிக்குது, முடியல. ஆமாம். ஸோ ஒரு செகண்டரி ஆண்ட்ராய்ட் ஃபோன் நல்ல பேட்டரி பேக்கப்போட 5G கேப்பபிலிட்டிஸோட வேணும். 12,000 ரூபா ஸ்பெண்ட் பண்ண தயாராக இருக்குன்னும் போது இதுவும் ஓகே அப்படின்னு. ஏன்னா அங்கே ஆக்சுவலாக இந்த 12 5Gல இன்னொரு அட்வான்டேஜ்னா, ரெட்மி 12 5Gல ஹைப்பர் வாய்ஸ் ஆல்ரெடி வந்துருச்சு அதுக்கு. அது மட்டும் இல்லாமல் 4gen2. ஸோ குவால்காமோட SoC அது ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. ஏப்ரல் 2ஆம் தேதி வந்து லான்ச் பண்ணட்டும். அடுத்தது ரியல்மி GT 6000 நிட்ஸுங்க. ஃபர்ஸ்ட் அன்பேரலல்டு ஸ்க்ரீன், 6000 நிட்ஸ் பீக் பிரைட்னஸ், 4500 அப்புறம் ஹானர் வந்து 5000 இப்போ 6000. இந்த எல்இடி டார்ச் பார்த்திருக்கியா? எல்இடி டார்ச் இல்லடா, அந்த டார்ச்ல இருக்கிற ஏதோ ஒரு பார்ட்டை மட்டும் இந்த டிஸ்பிளேக்குள்ள எம்பெட் பண்ணி வச்சிருக்காங்க ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல. அங்கிருந்து மட்டும் தான் இவன் இந்த 6000 நிட்ஸ்ங்கிறது எப்படி கிளைம் பண்ணுவாங்கன்னு பாத்துருக்கல. ஏதோ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் த டிஸ்பிளேல மட்டும் வரும். அது வேற எதுவும் இல்லை, அந்த எல்இடி டார்ச் தான். அதை மினியேச்சர் ஆக்கி உள்ள வச்சு சொருகி வச்சிருக்காங்க, வேற எதுவும் இல்லை. அதுதான் அவ்வளவு பிரைட்டா எரியுது. ஸோ குளோபல் மேக்ஸிமம் பிரைட்னஸ் வந்து 1600 நிட்ஸா. ஸோ மேனுவல் மேக்ஸிமம் பிரைட்னஸ் வந்து 1000 நிட்ஸா. ஸோ பீக் HDR பிரைட்னஸ் தான் வந்து இந்த 6000 நிட்ஸ். அது எப்படி அப்போ ரொம்ப ஆக்வர்டா இருக்காது? ஏதோ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல மட்டும் 6000 நிட்ஸ்னா கண்ணு அவிஞ்சு போகுது. அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் அப்படி பார்த்தா பயங்கர பிரைட்டா இருக்குன்னு. அந்த பாயிண்டே வந்து இத்தினோண்டு தான் இருக்கும், அது ஒன்றும் பாதிப்பு வராது. அது எல்லா இடத்துலயும் இருந்ததுன்னா ஃபோனுக்கே பாதிப்பு. அதுக்கு அடுத்தது கேம் சூப்பர் HDR. ஃபர்ஸ்ட் டைம் HDRலயே வந்து உங்களுக்கு கேம்ஸ்லாம் வந்து பிரைட்டா விளையாடலாம். அந்த LTP கேம் ஆடும்போதே வந்து பிரைட்டா இருக்கும். 80 LTP 0.5ல இருந்து வந்து டியூன் பண்ணிருக்காங்க. 0.5ல இருந்து 120 வரைக்கும் அடாப்டிவ் ரிஃப்ரெஷ் ரேட்டு. அந்த ப்ரோ XDR அதுவும் இங்க இருக்கு. அது தவிர 94.2% வந்து ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ இருக்கும். பார்டர்ஸ் வந்து 1.36 mm வந்து பார்டர்ஸ் இருக்குமா. டிஸ்பிளேலாம் நல்லா தான் பண்றானுங்க. அடுத்தது 216 PWM டிமிங் இருக்கு. பல்ஸ் லோ பல்ஸ் ஸ்டோப் ஃபிளிக்கர் 3+1 அப்படின்னு போட்டுருக்காங்க. அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு தெரியல. அதோ கிரீன் ஃபீல்ட் AI ப்ரொடெக்ஷன். ஓகேயா? உங்க கண்ணை வந்து அது ரீட் பண்ணி ஃபெட்டிக் இருந்துச்சுன்னா அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஐ ஸ்ட்ரெயினுக்காக ரீடிங் புக்ஸு அப்புறம் வாட்சிங் வீடியோஸ் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்க கண்ணை ரீட் பண்ணி அதுவே பண்ணும். AI யூஸ் பண்ணுதுன்னு சொல்றாங்க. என்ன எப்படி ஒர்க் இல்ல, அது ஒர்க் ஆகிறத பத்தி ஒண்ணும் இல்ல. கேமரா ஆன்லயே இருக்குமா? அப்ப இருந்துச்சுன்னா இல்ல, அப்ப அந்த கேமரா நம்மள பாத்துக்கிட்டே இருக்கும் இல்லையா? வீடியோ பார்க்கும்போது உங்களை பாத்துக்கிட்டே வீடியோ பார்க்கும்போதும் புக் படிக்கும்போதும் உங்க கண்ணு வந்து அப்படிதானே. அப்ப இந்த ஓடவும் முடியாது, பேட்டரி லைன்லாம் ஆகாதுன்னு தெரியல. சரி, எங்க ஏதோ ஏச்சி போச்சு ஏதோ பண்ணிருப்பாங்க. இந்த சாம்சங் போன் தான் என்னடா ஆம்பியன் லைட் சென்சார் வைக்கிறதுக்கு சோகப்பட்டு ஃப்ரண்ட் கேமரா ஆன் பண்ணி விட்டுக்கிட்டு இருப்பானுங்க. இவனுங்களும் அதே மாதிரி தான். இது நிறைய இதுல இருக்குல்ல. இது ஆனா என்ன AI கேப்பபிலிட்டின்னு இது வரைக்கும் யாரும் சொல்லல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம அதை பாக்குறோம். AI கேப்பபிள் உங்க கண்ணை வந்து ரீட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி டிஸ்பிளே பிரைட்னஸ் கலர்ஸ்லாம் மாத்தன்றதுலாம். ஓகே. ஸோ அது தவிர அதோட ரெண்டர்ஸும் வந்துச்சு. பார்க்க எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. போன்லாம் பார்க்க
அடுத்ததுல ரெண்டர்ஸ் இருக்கு பாருங்க. ஓ அடுத்ததுலயா? ஏய் ம் ஏய் இதுக்கு முன்னாடி மேல ஒரு இது இருக்கும், கீழே வந்து 2 கேமரா இருக்குமா. இப்ப பாருங்க எல்லாருமே 2 கேமரா. இவன் வந்து OnePlus வந்து கீழே வச்சிருக்கான், இவன் வந்து சைடுல வச்சுட்டான், அவ்வளவுதான். அதுவும் அவன் வந்து ரிங் மாதிரி வச்சிருக்கான், இவன் வந்து தனியா 2 LED வச்சிருக்கான். இது போக்கோ அண்ட் HTCல லாஸ்டா அந்த டிசைர் எல்லாமே அப்படியே ஒரு வாட்டி வந்து ஃப்ளஷ்ஷா இருக்குமா, அந்த அளவுக்கு கேமரா பம்ப்லாம் இருக்காது அப்படின்றாங்க. ஏன்னா இது வந்து மெயின் கேமரா அல்ட்ரா வைட், அவ்வளவு டெலிஃபோட்டோ கிடையாது. மிட் ரேஞ்சில் என்னன்னா டெலிஃபோட்டோ கொடுக்குறாங்க, இது ஹை எண்ட், கொஞ்சம் ஹை எண்ட்ல வந்து டெலிஃபோட்டோ கிடையாது. அப்ப இது எப்படியும் 30,000 ரூபாய்க்கு மேல பிரைஸ் பண்ண 30,000 ரூபாய் அந்த ரேஞ்ச் தான். ஏன்னா இதுல Ace3V இருக்குல்ல, ஆமா அதே கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அதே 7+ Gen 3, அதே 5500 mAh பேட்டரி, அதே 100 வாட் சார்ஜிங், அதேங்க அதே ஃபோன். கேமரா மட்டும் சேஞ்ச் பண்ணிடுவாங்க. இதுல வேற ஏதோ சோனி சென்சார்னு போட்டிருக்கேன், எந்த சென்சார்னு தெரியல. ஓகே நம்ம அதே சென்சாரை கூட இருந்தா கூட ஆச்சரியப்படுத்திக்கல. இன்னும் LTPO பேனல் இருக்கும், Ace3V வந்து LTPO பேனல் கிடையாது. 6000 நிட்ஸ்னு ஒரு விட்டுவாங்க. ஆனா இது கேமிங்க்கு செட் ஆகுமான்னு பார்த்தா 7+ Gen 3 இஸ் கேப்பபிள் தான். சோ நம்ம அது வந்ததுக்கு அப்புறம் 7+ Gen 3 கேப்பபிள். அது தவிர இதுவும் இருக்கு, LTPOவும் இருக்கு. நல்லா இருக்கு. ஆக்சுவலா அந்த 0.5ங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கு. நம்ம என்னன்னு செக் பண்ணனும். மேபி பேட்டரி லைஃப் வந்து கிரவுண்ட் பிரேக்கிங் அப்படின மாதிரி இருந்ததுன்னா இந்த பட்ஜெட்லயே இவங்க பெரிய ஆள் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா கேமரால மட்டும் தான் இவங்க அல்காரிதம் கொஞ்சம் மாத்தினா நல்லா இருக்கும். போஸ்ட் ப்ராசசிங் ரொம்ப கேவலம். ஆனா Xiaomi 14 Ultraல அந்த அளவுக்கு பேட்டரி லைஃப் இல்ல அப்படினு GSM இதுல போட்டுருக்காங்க. பேட்டரி 14 Ultraலயா? ஆனா அதுல தான் இன்னும் டிஸ்ப்ளே ஆவுன்னுட்டு இருந்தாங்க 14 ஓட கம்பேர் பண்ணும்போது. பேட்டரி டெஸ்ட் மட்டும் அந்த அளவுக்கு இல்ல. மத்தவங்க வந்து பெட்டரா பண்றாங்க. S24 Ultraலாம் வேற லெவல் பண்றாங்க. S24 Ultraலாம் அதான் சொல்றேனே, அவ்வளவு கஸ்டமைஸ்டா அவங்க என்னென்னமோ பண்ணி அதுக்கு அப்புறமா கூட டெலிவர் பண்றாங்க. S24 Ultraலாம் சாம்சங் சரியா பண்றாங்க. ஹானர் அதுக்கு மேலயா அந்த மேஜிக் 6 Pro 5600 mAh இல்ல, வேற லெவல் பண்ணுது பேட்டரி லைஃப்ல. இங்க என்னன்னா ஹானர் X9B மாதிரி போன்லாம் விட்டு உசுர வாங்கி இல்ல, அவங்களே தெரியும் ஹானர் X9B மட்டும் தான் விக்கும். இந்த மாதிரி ஃபிளாக்ஷிப் 1,00,000 ரூபாய்க்கு போன் விட்டா ப்ரீ ரிசர்வ் பண்ணலாம்ல வச்சு. சும்மா ஹானர் ஃபேன்ஸ் அட்லீஸ்ட் வந்து யாரெல்லாம் ப்ரீ ரிசர்வ் பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டும் டெலிவர் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதானே. பண்ணலாம். அதுக்கு நிறைய வேலை பார்க்கணும். இப்போ 14 Ultraவே அப்படிதானே, இம்போர்ட் பண்ணனும், வேலை பார்க்கணும். Xiaomi எத்தனை பேர் வாங்குவாங்க, அதே இதை கம்பேர் பண்ணா ஹானர் எத்தனை பேர்? அது கரெக்ட் தான். ஆனா எனக்கு என்னமோ நீ சொல்ற மாதிரி அது ஒரு ஃபேக்ட் இருக்கு. அதுல கேமரா சிஸ்டம் செம பவர்ஃபுல்லா இருக்கு. பட் கன்சிஸ்டன்சி ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது 14 கொஞ்சம் பெட்டரா டெலிவர் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஆனா 14 Ultraல தான் நிறைய பெட்டர் ஹார்ட்வேர்ஸ் இருக்கு. ஆனா பேட்டரி நிக்கலன்னா கஷ்டம் தான். அடுத்து ஃபயர்போல்ட் ஆரக்கிள் அடுத்த LT வாட்ச் 5000 ரூபாய்க்கு. இது ரிவ்யூஸ் பாத்தீங்களா? கமெண்ட்ஸ் ஃபுல்லா 1 ஸ்டார் 2 ஸ்டார். என்னங்க பேட்டரி நிக்க மாட்டேங்குது, பின்ன ஃபுல் ஆண்ட்ராய்டு போட்டா பேட்டரி நிக்காம இங்க நிக்கும். எவ்வளவு நேரத்துக்கு அவங்க என்ன சொல்றாங்க, எவ்வளவு நேரம் நிக்கும்னு தெரியல. அங்க போட்டிருக்கான்னு ஏதாவது 2GB RAM. அதான் போன்ல இருக்கதெல்லாம் 36 ஹவர்ஸ் பேக்கப்னு அவனே போட்டான். 8 ஹவர்ஸ் ஆன் எக்ஸ்ட்ரீம் யூசேஜ் போன் மாதிரி போட்டு வச்சிருக்கான். 8 ஹவர்ஸ் ஹெவி யூசேஜ். ஹெவி யூசேஜ் என்னன்னு சொல்லவே இல்ல. ஆன் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா ஹெவி யூசேஜ், பவர் சேவர் ஆன் பண்ணி வச்சிருந்தா 36 ஹவர்ஸ்க்கு நிக்கும். இதுல வேற கேம் ஆடலாம். இந்த போன்ல இருக்கிற இதெல்லாம் கேம் எல்லாம் இதுல தூக்கி போடலாம். இல்லடா, இது ஆல்ரெடி ஒரு வாட்ச் வந்ததுல வாட்ச், அதனாலதான் இவங்க வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணணுமேன்னு சொல்லி முன்னாடி வந்து 5500 இருந்துச்சு. இப்ப வேற ஒரு பேர் போட்டு வேற ஒரு டிசைன் போட்டு 5000க்கு தரோம். நாங்க ஃபர்ஸ்ட் 4G LTE அதான் போட்டிருக்கான். இது எப்பயோ வந்தது ஆக்சுவலா. இப்பதான் ரெஸ்ட் போனா ஏன்டா அப்படி பண்றீங்க? யாரும் போன் தான் அப்படியே அதை தூக்கி இதுல வச்சுட்டானுங்க. இது வேலைக்கு அதுல வச்சு பேட்டரி வந்து ரொம்ப கேவலம். யாரோ ஒரே ஒரு ரிவ்யூ மட்டும் தான் நல்லா இருக்கு, என் பையன் யூஸ் பண்றான் அப்படின்ட்டு யாரோ ரிவ்யூ போட்டிருக்காங்க. பையனுக்கு இந்த இது வாங்கி கொடுக்குறீங்க. ஆமா, யாரு சாமி நீ? நார்மல் அனலாக் வாட்ச் வாங்கி கொடுக்கறதுக்கே யோசிக்கிறோம். சரி, இது வந்து ஃபயர்போல்ட் வெப்சைட் இதுல வந்து சேல்ல இருக்கு. ஓகே, நீங்களே வச்சுக்கோங்க. அடுத்தது போட் ஸ்பேஷியல் ஆடியோ வச்சு ஒரு ஹெட்ஃபோன்ஸ் ENX டெக் டுவல் மைக்ரோஃபோன்ஸ் நிர்வாணா யூட்டோபியா. இது ஆக்சுவலா CESல ஷோகேஸ் பண்ணுவாங்க. இப்போதான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ CESல வந்து கோஎன்ஜினியர்ட் வித் சீவா அப்படின்னு ஏதோ ஒரு கம்பெனியா, அவங்களோட வந்து ஸ்பேஷியல் ஆடியோ வித் ஹெட் ட்ராக்கிங் கேப்பபிலிட்டிஸோட லான்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு அவங்க முன்னாடியே வந்து டீசர்ட் போட்டிருந்தாங்க. பீஸ்ட் மோட் வேற. ஸோ டோட்டல் வந்து 20 ஹவர்ஸ் பேட்டரி லைஃப் இருக்கு. ஃபாஸ்ட் சார்ஜிங் கூட இருக்கு. 90 மினிட்ஸ் யூசேஜ் வித் 10 மினிட்ஸ் சார்ஜிங் இருக்கு. 40 mm டிரைவர்ஸ், மற்ற எல்லாமே 40 mm தான் கொடுக்குறாங்க. ஸோ இவங்களும் 40 mm தான் கொடுக்குறாங்க. 65 மில்லிசெகண்ட் வந்து லோ லேட்டன்சி கேமிங் மோடும் இருக்கு. ஆக்ஸ் போர்ட்டும் இருக்கு. ஸோ வயர்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், வயர்லெஸ் ப்ளூடூத்தாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். குட் ப்ராடக்ட். ஸோ பார்க்கறதுக்குலாம் நல்லா தான் இருக்கு. நம்ம ஆனா பட்ஜெட் 4000 ரூபீஸ்னு வரும்போது அதுல ஏதாவது ஆஃபர் இருக்கா தெரியல. அமேசான்ல 30ஆம் தேதியிலேருந்து சேலுக்கு போகுதுன்னு போட்டிருக்கு 4000க்கு. ஓகே, ஸோ ஆனால் ட்ரை பண்ணலாம். இவங்க போட்டிருக்க வேல்யூஸ் எல்லாமே ரொம்ப இம்ப்ரெசிவாக தான் இருக்குது. ப்ளஸ் 3.5 mm வழியாகவும் நீ யூஸ் பண்ணலான்னு சொன்னியா? ஸோ ஒர்த்து தான் 2 வே.
நைஸ், ட்ரை பண்ணி ஆனால் காம்படிஷன் நிறையா இருக்கு, இதே மாதிரி நிறையா இருக்கும். என்ன இவங்க யூனிக்கான என்னன்னா அந்த ஹெட் ட்ராக்கிங் இதெல்லாம், ஸ்பேஷியல் ஆடியோ ஹெட் ட்ராக்கிங். பீஸ்ட் மோட் வந்து காமன் தான். பீஸ்ட் மோட் இந்த பிரைஸ் ரேஞ்சில் யாருமே ஹெட் ட்ராக்கிங் கொடுக்குற மாதிரி தெரியல. 4000 ரூபாய்க்குலாம் சாம்சங்கே தர மாட்டான், வெறும் அதில் பட்ஸ் லைவ் மட்டும் தான் சுத்தி. சாம்சங்கா அந்த ஒன் ப்ளஸ்லேயே 10,000 மாடலில் இல்லை 12,000 தான் லான்ச் ஆச்சு. ஆமாம், பாயிண்ட். அடுத்தது அவனே தான் இன்னும் ஸ்பெஷல் ஆடியோ ஆடோப் சுப்ரீம். நீங்கள் ஹெட்ஃபோன்ஸ் வேணாமா, டிடபிள்யூஎஸ்ல ஹெட் ட்ராக்கிங் வேணுமா? ஹெட் ட்ராக்கிங் கிடையாதுன்னு நினைக்கிறேன். இதில் ஸ்பெஷல் ஆடியோன்னு போட்டிருக்கு. ஏதோ சும்மா டியூவல் டிரைவர்ஸ். ஸோ டியூவல் டிரைவர்ஸ்லாம் போட்டிருக்கு இதில். டியூவல் டிரைவரா? அதான் எல்லாருமே டியூவல் டிரைவர் கொடுக்குறாங்க. 1300 ரூபாய்க்கு டியூவல் டிரைவரா அப்படின்னு அவன் சொல்றான். நம்ம கைட்டி பார்த்தா தெரியும் டியூவல் டிரைவரா என்ன டிரைவர். டியூவல் டிரைவர் தான். இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று. டியூவல் டிரைவர் இல்ல, இது 24 பிட் ஆடியோ இருக்கான், ஸ்பெஷல் ஆடியோ இருக்கான், 4 மைக் அந்த ANC. இப்போ எல்லாருமே 4 மைக் 6 மைக்லாம் கொடுக்குறாங்க. ஸோ 40% இம்ப்ரூவ்டு நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கு. அந்த IWP அது எல்லாத்துலயுமே இருக்கு, அவங்களோட இதுல இருக்கு. இன்னியர் டிடெக்ஷன்லாம் இருக்கு. வால்யூம் கண்ட்ரோல் இருக்கா இல்லையா? இன்னியர் வியர் டிடெக்ஷன்லாம் இருக்கா? இருக்காமே. 1300 ரூபாய்க்கு எப்பறம் எல்லாத்தையும் கொடுத்து விட்டீங்க திடீர்னு? இலே போட்டு எங்கேயோ சைனால நல்ல டீல் போட்டிருக்கான் மொத்தமா. இல்ல எல்லாமே இம்ப்ரெசிவா இருக்குடா. அந்த ஓவர் ஹெட் ஹெட்ஃபோன்ஸும் ஓகே, நல்லா தான் பண்ணிருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு தெரிஞ்சு போட் மல்டி பாயிண்ட் கனெக்டிவிட்டி வேற. மல்டி பாயிண்ட் டியூவல் டிவைஸ் கனெக்டிவிட்டி இருக்காது மோஸ்ட்லி. மல்டி பாயிண்ட்னா ஸ்விட்ச் பண்ற மாதிரி இருக்கும், அப்படியே லைவா கனெக்ட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். என்னென்னமோ இருக்கு. சுப்ரீம் சினிமேட்டிக் ஸ்பெஷல் ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ், 24 பிட் ஆடியோ ப்ராசஸிங் டெக்னாலஜி. சார் என்ன ஆச்சு சார் உங்களுக்கு? செமையா இருக்கு. ஸோ 65 மில்லிசெகண்ட் லோ லேட்டன்சி இருக்கு. டோட்டல் பேட்டரி லைஃப் எவ்வளோ போட்டிருக்கு? 50 மணி நேரமா கேஸோட. ஆமா, அதான் பார்த்தேன். 10 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணா 150 மினிட்ஸா? பீஸ்ட் மோடு இதுலயும் இருக்கு. ஓகே, நைஸ். என்னென்னமோ பண்றாங்க. ஆனா 1300 ரூபா, 1300 ரூபாய்க்கு வந்து ஆல்ரெடி சேல்ல இருக்கு. அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் ஃபிளிப்கார்ட் எல்லாத்துலயுமே வந்து சேல்ல இருக்கு. ஸோ இதெல்லாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. ஆனால் சில பேர் பட்ஜெட்டில் நல்லா தான் இருக்குது, 1000 ரூபாய்க்குலாம் வாங்கி பார்த்துருக்கேன், போட்டு ஓகே தான், அந்த ப்ரைஸ்க்கு ஓகே 1000 ரூபாய்க்கு அப்படின்றாங்க. இல்லை 1300 ரூபாய்க்கு இதில் நான் பார்க்குற ஃபீச்சர்ஸ் எல்லாம் நான் நம்பவே முடியலடா. என்னென்னமோ சொல்கிறீங்க. வியர் டிடெக்ஷன் யாருமே தரதே இல்லைங்க. 2000 ரூபா 3000 ரூபாய்க்குலாம் கூட இப்போ நம்ம பிராண்டட்ல பார்த்ததுலேயே வியர் டிடெக்ஷன் இல்லை. 1300 ரூபாய்க்கு வியர் டிடெக்ஷன் அதான் இதில் இருக்கு. எதில் வச்சு? சிஎம்எஃப் அதுவும் எவ்வளோ? 2300 ரூபாய். 2300 அதுலேருந்து 1000 ரூபா கம்மிங்க. ஆப் சப்போர்ட் இருக்கோ? அந்த ஓவர் ஹெட்டுக்கு இருந்தது, இதுக்கும் இருக்கும். இது போட்டுருக்கு பாருங்க, ஏதோ ஆப் சப்போர்ட்டும் இருக்கு. ரைட், அப்ப உள்ள ஹியரபிள்ஸ் ஆப், போட் ஹியரபிள்ஸ் ஆப். பெரிய விஷயம் தான். போட் திடீர்னு ஏதோ ஒரு சில நல்ல விஷயங்கள் பண்றான், பாப்போம். அடுத்து சூப்பர் நியூஸ் இது. Qualcomm SY and S3 Gen 3 சவுண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பயங்கரமா நிறைய இருக்கு. அடாப்டிவ் பில்ட்-இனாவே சிப்லயே வந்து அடாப்டிவ் ANC இருக்கு. அப்புறம் நியூ அந்த LE ஆடியோ கோடெக், அந்த ப்ளூடூத் 5.4 இருக்கு. அதுக்கடுத்து AI பவர்டு வேற. ஸோ உங்களுக்கு ANC இந்த இதெல்லாம் வந்து AI வேணும் அப்படின்னா இதுல இந்த சிப்லயே வந்து பில்ட்-இனா AI இருக்கு. சூப்பர். ஸோ அது தவிர லாஸ்ட்லெஸ் மியூசிக் ஸ்ட்ரீமிங் இருக்கு. அடுத்தது டேக் பில்டின்லாம் வந்து டேக் வரதுக்காக அதுக்கு ஒரு சிப் அந்த இதெல்லாம் வந்து இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. இந்த சிப் லெவல்லே வந்து அட்வான்ஸ்டாக பண்ணியிருக்காங்கன்னு போட்டிருக்கு. ஆனால் எத்தனை பேர் இதை அடாப்ட் பண்ணுவாங்க? கண்டிப்பா கம்மியான ஆளுங்க தான் பண்ணுவாங்க. யாரெல்லாம் பிரீமியமா பண்றாங்களோ அவங்க தான் பண்ணுவாங்க. பிரீமியம் ஆடியோ சொல்லணும். ஆக்சுவலா இந்த மாதிரி சிப் இருக்குன்னு இப்போ வாங்குவாங்கல்ல. இப்போ Qualcomm சிப் இருக்குன்னா நம்பி வாங்குறாங்களா ஃபோனு, அந்த மாதிரி வந்து நாங்க Qualcomm சிப் யூஸ் பண்ணிருக்கோம் சொல்லணும். இந்த மாதிரி பெரியவங்க எல்லாம் வந்து பெருசா டீல் போட்டு என்ன சிப் இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. இது ஞாபகம் இருக்கா சார்? இந்த போட்ல வந்து 335 இருந்தது தெரியுமா? ஆப்டெக்ஸ் இருக்குன்னு போட்டாங்களே தவிர உள்ள Qualcomm சிப் இருக்குன்னு அவங்க எங்கேயுமே சொல்லவே இல்ல. கெட் நியூலயும் அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ யாரெல்லாம் வந்து உள்ள Qualcomm சிப் வச்சிருக்காங்களோ அதை மென்ஷன் பண்ணா அதனாலேயே நம்ம ட்ரை பண்ண வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ஃபோன்ஸ்ல Qualcomm சிப் இருக்கா. ஸோ ஃபோனுக்கும் அதுக்கும் பக்காவா இருக்கும். அதுவும் ப்ளூடூத் எக்ஸ்பீரியன்ஸ் அல்ட்டியா இருக்கும். அந்த ஆப்டெக்ஸ் அடாப்டிவ்ல இருந்து எல்லாமே வேலை செய்யணும் பாருங்க. இதுல வந்து ஆப்டெக்ஸ் லாஸ்லெஸ் 24 பிட் ஆடியோ சப்போர்ட் அதெல்லாமே இருக்கு. இப்போ இந்த போட்லயே என்ன சிப் யூஸ் பண்ணாங்கன்னு அவங்க போடல. போடல. 24 பிட்லாம் இருக்குன்னு போட்டுருந்தான். ஆமா 24 பிட் போட்டுருந்தான். ஆனா கண்டிப்பா இதை யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. அப்படி இதை யூஸ் பண்ணியிருந்தாலே என்ன இருக்கும்னா உடனே ஆப்டெக்ஸ் பத்தி போட்டுருப்பானுங்க. ஆப்டெக்ஸ் எதுவும் அதுல போடல. ஸோ அவங்களோட ஓன் CVC அது இருக்கு. அதுக்கடுத்து டியூவல் மோடு ரேடியோ அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ கிளாசிக் ப்ளூடூத் கிளாசிக்கும் இருக்கு, LE 2 சப்போர்ட்டுமே இருக்கு. இன்டகிரேட்டட் பவர் மேனேஜ்மெண்ட் சிப்பும் இருக்கு. நல்லா பண்ணிருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து ஆனா இந்த S5க்கும் S3க்கும் என்ன வித்தியாசம்னு எதுவும் தெரியல பெருசா. S5 கொஞ்சம் அட்வான்ஸ்டு இது போல் இருக்கு. மேபி அந்த பிட் ரேட் அப்புறம் அந்த பவர் கன்சம்ப்ஷன் மாதிரி பிரீமியம் ஆடியோ தான் போட்டுருக்காங்க. அடாப்டிவ் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன், டெக்னாலஜி சூட் இருக்கு, சுப்பீரியர் சவுண்டுக்கு, aptX லாஸ்லெஸ், LE ஆடியோ, ஆரா பிராட்காஸ்ட் ஆடியோ கேபிலிட்டிஸ். இந்த ஆரா பிராட்காஸ்ட் வந்து பேசினோம்ல, பிராட்காஸ்டிங் சப்போர்ட். ஆமா. சோ அதெல்லாம் இதுல. S5ல வந்து aptX லாஸ்லெஸ் இருக்கு வட்ஸ். இதுல என்ன இருக்கு? இது 24 பிட் aptX லாஸ்லெஸ்னு போட்டுருக்கான்.
இவனும் aptX lossless for high quality music streaming தான் தெரியல, இருக்கு. கொஞ்சம் வேற பிரைஸ் ரேஞ்சு ஏதாவது இந்த மாறும். மாதிரி லைட்டா வந்து மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஏதோ ஒன்று மாறுமாட்டிருக்கு, அது என்னன்னு தான் தெரியல, பார்ப்போம். அடுத்து ஆ. டெலிகிராம் P2P லாகின் ம் பயங்கரமா செக்யூரிட்டி ரிஸ்க் அமையுது. ஸோ இப்போ என்னன்னா, ம் இப்போ டெலிகிராம் வந்து நிறைய பேருக்கு வந்து இது அனுப்புறாங்க நோட்டிஃபிகேஷனு. நீங்கள் வந்து இந்த P2P லாகின்ல வந்து ஜாயின் பண்ணுங்க, ம் உங்களுக்கு வந்து உங்கள் நம்பர் மூலமாக 100 பேருக்கு வந்து நாங்கள் ஆத்தென்டிகேஷன் எஸ்எம்எஸ் வந்து நாங்கள் அனுப்புவோம் உங்கள் நம்பரை யூஸ் பண்ணி. அப்படி யூஸ் பண்ணி மாதத்துக்கு வந்து 100 எஸ்எம்எஸ் நீங்கள் வந்து பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா, உங்கள் நம்பரை யூஸ் பண்ணி பண்ணீங்கன்னா 1 மாதத்துக்கு வந்து உங்களுக்கு ப்ரீமியம் கிடைக்கும் ம் அப்படின்னு அனுப்புகிறாங்க. ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா, உங்களோட நம்பர் வந்து இப்போ ஆத்தென்டிகேஷன் ரிசீவ் பண்ணுறாங்கல்ல, அவங்க எல்லாத்துக்குமே உங்கள் நம்பர் போயிடும். ஆமாம். இப்போ அந்த நம்பர் யாருக்கு வேணால் இருக்கலாம். ஆனால் அவங்க சொல்கிறாங்க இது வந்து சேஃப் தான், நாங்கள் அவங்களுக்குலாம் சொல்லிவிடுவோம், மெசேஜ் பண்ணாதீங்க. மெசேஜ் பண்ணி சொன்னீங்கன்னா உங்கள் நம்பர் அவங்ககிட்ட இருக்கே, அதானே. யார் நீங்கள் அப்படின்ட்டு தெரியுமே, ட்ரூ நம்பர் கலர்ல இருந்தாலே போட்டானா ட்ரூ கலர்ல நீங்கள் போட்டா யார் பேர்ல அப்படின்னு தான் தெரியும். எழுதணும். இப்போ எந்தெந்த கண்ட்ரி அப்படிலாம் கண்ட்ரி பொறுத்துலாம் இல்லை, உங்கள் நம்பர் எந்த கண்ட்ரிக்கு வேணால் போகும். ஆமா, ஆ வேற கண்ட்ரிக்கெல்லாம் போகும், கடைசியில பார்த்தா காசுக்காக மிச்சப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறான். ஏன்னா அவன் ஒரு எஸ்எம்எஸ் சென்ட் பண்ணோன்னா அவன் ஒரு பேக்கேஜ் மாதிரி இது பண்ணி சென்ட் பண்ணணும் எல்லாத்துக்கும். ம் ஆ. இல்லடா, யாராவது தீவிரவாதி கிட்ட பேசுனா என்னடா பண்ணுவேன்? அவ்வளோதான். என்ன சிவா, எப்படி இருக்கீங்க? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, முடிச்சு விட்டுருவாங்க. நார்மலாகவே நம்பர் வச்சு எக்கச்சக்க ஸ்கேம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஆமா. நம்பர் வச்சுக்கிட்டு இப்போ கொரியரில் போகுது, அங்கே போகுது, இங்கே கொடுத்தேன், எதனால போயிருக்கோம், எப்படி நம்ம நம்பர் அங்கே கிடச்சிருக்கோம் அப்படின்ட்டு இது பண்ணிட்டு இருக்கோம். அதே இப்போ டெலிகிராம் எங்கள் டெலிகிராமுக்கு பர்மிஷன் நிறைய பேருக்கு தெரியலையா. ஒரு மாதம் ப்ரீமியம் வருது, 100 எஸ்எம்எஸ் தானே போனால் போகுது, மாதத்துக்கு நம்ம டெய்லி 100 எஸ்எம்எஸ் ஃப்ரீயாக வருது, 100 எஸ்எம்எஸ் அப்படி கொடுத்துட்றாங்களாம். அவ்வளோதான். அடப்போடா இருக்கா அப்படின்னு முடிச்சு விட்டுருவாங்க. டேய், இது ரொம்ப ரிஸ்க்டா. ஆமா, இது டேர்ம்ஸ் வந்து அண்ட் கண்டிஷன்ஸ் கிளியரா போட்டிருக்காங்க. இவன் வந்து அட்லீஸ்ட் இப்படி பண்ணியிருந்தானா பரவாயில்ல வச்சா. நான் வந்து அந்த உங்க நம்பர்ல இருந்து போகும், அங்க போய் ரிசீவ் ஆகும்போது எப்படி ரிசீவ் ஆகும்னா, இப்போ வாட்ஸ்அப் நம்பர் வந்து 94 அப்படின்னா அதுக்கப்புறம் ஸ்டார் 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 போய் லாஸ்ட் 2 டிஜிட் வரும். நாங்க இந்த பிரைவசிக்கு காட்டுற மாதிரி தான் காட்டுவோம், உங்க நம்பரை காட்ட மாட்டோம்னு சொன்னா பரவாயில்ல. நம்பரை பெப்பரப்பான்னு காட்டுவேன்னு சொன்னா அப்புறம் என்னத்த இது ஒஸ்ட் இது. இதை போட்டிருக்காங்க பாருங்க. ம் எஸ்எம்எஸ் கோடு ரிஃப்ரைன் ஃப்ரம் கான்டாக்டிங் அப்படின்னு போட்டிருக்காங்க. நீங்களாம் வந்து கான்டாக்ட் பண்ணாதீங்க அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்களாம். அதுலயே அதில் போட்டிருக்காங்க, யாரும் கான்டாக்ட் பண்ணிடாதீங்க அவங்கலாம். இது எந்த மாதிரி கண்ட்ரிஸ் தெரியுமா, எந்த கண்ட்ரீஸ்ல இந்த மாதிரி ரூல்ஸ் எதுவுமே அப்ளிகே ஆகலையோ அந்த கண்ட்ரீஸ்ல தான் இது பண்ணி விட்டுருவாங்க. ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் ஆகுது. யூஎஸ்ல எல்லாம் பண்ண மாட்டாங்க, தெரியும் அவங்களுக்கு இந்த மாதிரி இது பண்ண மாட்டா யூஎஸ்ல வந்து ஆப் வச்சிருவாங்க, அவங்களே கேஸ் போட்டு முடிச்சு விட்டுருவாங்க டெலிகிராம். அதெல்லாம் போட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வந்தால் மோஸ்ட்லி இந்தியாவில் வருமானு தெரில. அப்படி வந்துச்சுன்னா வந்து அக்செப்ட் பண்ணாதீங்க. ஒரு மாதம் ப்ரீமியம் கிடைக்குதுன்னு ஆசைப்பட்டு போயிடாதீங்க. டெலிகிராம் ப்ரீமியமில் ஒன்றும் அந்த அளவுக்கு பெருசாக இல்லை. எக்ஸ்ட்ரா எவ்வளோ ஜிபி சென்ட் பண்ணலாம், ஆமா 4 GB க்கு சென்ட் பண்ணலாம். இந்த அப்லோட் டவுன்லோட் ஃபாஸ்டா இருக்கும். அப்லோட் டவுன்லோட் ஃபாஸ்டா இருக்கும். நம்பர் ஆஃப் சேனல்ஸ் அதிகமா வச்சுக்கலாம். இந்த இதுக்காக ஆசைப்பட்டு உங்க நம்பரை வந்து இது பண்ணிடாதீங்க, காம்ப்ரமைஸ் பண்ணி. அதெல்லாம் வேலைக்கு ஆகாது, வேஸ்ட். ஏதோ இது மாதிரி இப்போ எக்ஸ் ஆல்ஃபா, இன்ஸ்டாகிராம் அங்க நீங்க ரொம்ப ஆக்டிவா இருக்கீங்க, அங்க ஏதோ ஃப்ரீயா தரேன்னு சொன்னா கூட அங்கேயும் இந்த நம்பரை ஷேர் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அது ரொம்ப ரிஸ்க் தான் நமக்கு. பட் மற்றபடி இதுல ப்ரீமியமுக்கு வேல்யூ இல்லை உண்மையை சொல்ல போனா. ரொம்ப நான் அப்படியே டெலிகிராம்லேயே மூழ்கி இருக்கேன், நான் தான் எல்லாருக்காகவும் படங்கள்லாம் பப்ளிஷ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா ஓகே, என்ன சொல்றேன். அடுத்தது வாட்ஸ்அப் 3 சாட்ஸ் வந்து இப்போ பின் பண்ற ஆப்ஷன் வந்துருக்கு. இது முன்னாடி ஒரு சாட்ஸ் தான் வந்து பின் பண்ண முடியுமா முன்னாடி, இப்போ வந்து 3 சாட்ஸ் வந்து ஈஸியா பின் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ கான்வர்சேஷனு, குரூப்பு, இதில் எல்லாத்துலேயுமே பின் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்கு. அதான் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. 24 hours 7 days 30 days வரைக்கும் பின் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷன் வந்து பின் பண்ணிக்கலாம் அப்படின்னு போட்டிருக்கு. ஒரு குரூப்ல பின் பண்றது எதுக்கு தெரியுமா? காலத்துக்கு அது ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். இந்த தடவை வந்து இப்போ ஆடிட் நடக்குது, ஆடிட் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பின் பண்ணி வைப்பாங்க ஆடிட்டிங் குரூப்ல. அடுத்த வருஷம் ஆடிட் வரும்போது வெரிஃபிகேஷனுக்காக கிளிக் பண்ணி பார்க்கலாம்னா 1 மாசம் முன்னாடி அது 1 மாசத்துல எக்ஸ்பயர் ஆகி 11 மாசம் கழிச்சு அழுத்துறீங்க போட அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் டெலிகிராமில் அப்படி இல்லை, அதில் எப்பயுமே அப்படியே பார்த்துக்கலாம். ஒன்ஸ் பின்ட் இஸ் ஆல்வேஸ் பின்ட், அவ்வளோதான். ஃபைனல் நியூஸ். இது என்ன, ஐஃபோனு ரீசன்ட் டு அப்கிரேட், தனியாக ஒரு வெப்சைட்டே ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஒய் அப்கிரேட் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் வந்து apple.com/iphone/y upgrade அப்படின்னு பேஜுக்கு போனீங்கன்னா யுவர் ஐஃபோன் வர்சஸ் லேட்டஸ்ட் சி வாட் யுவர் மிஸ்ஸிங் அப்படின்ட்டு இதில் வந்து ஐஃபோன் 11 சீரிஸ் இருக்கு, 12 சீரிஸ் இருக்கு. ஓகே. ஸோ இதுலேருந்து ஐஃபோன் 11 12 சீரிஸ்லேருந்து வந்து நீங்கள் ஐஃபோன் 15 சீரிஸ்க்கு அப்கிரேட் பண்ணுங்க அப்படின்ட்டு ஒரு கம்பேர் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு கிரெடிட்ஸ் கிடைக்கும், இது கிடைக்கும். உங்களுக்கு பாருங்கள், நீங்கள் ரொம்ப இதுவாக இருக்கீங்க, உங்கள் ஸ்பெக்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப அவுடேட்டடாக இருக்குது. ஸோ ஐஃபோன் 11ல் இதெல்லாம் இல்லை, இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஐஃபோன் 15ல் கிடைக்கும். 2x டெலிஃபோட்டோவா? அது வந்து அது ப்ரோலெல்லாம் இருக்கு, அதெல்லாம் தெரியாது. 12 டெலிஃபோன் போட்டிருப்பான், கீழே சின்னதாக ஒரு ஆஸ்டிக் போட்டிருப்பான்.
ஓ அது 2x பிரைமரி சென்சார்ல போறாங்களாம். அவங்க தான் சொல்லுவாங்கல்ல அந்த கிராப் பண்ணி இது பண்ணுவோம் அப்படின்ட்டு. இல்லடா இவெண்ட்லயே அப்படிதான் சொல்லுவாங்க. இப்போ ஐபோன் 11ல இருந்து இதுக்கு போறாங்கன்னா மேபி iOS பஞ்சாயத்தை அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா இதுக்கப்புறம் சப்போர்ட் இன்னும் 2 வருஷத்துல ஐபோன் 11க்கும் முடிஞ்சு போயிடும். அதாவது 2 வருஷத்துல எப்படி ஆப்ல ரன் ஆகிற அந்த இதுவே முடிஞ்சிடும். ஆனா ஐபோன் 11ல இருக்கிறது வந்து ஒரு எல்சிடி பேனல். அந்த பேனல்ல பஞ்சாயத்துங்கிறது ரொம்ப ரேர். ஆனா இந்த மாதிரி OLED, AMOLED, POLED அதுலலாம் ஏதாவது ஒரு பிரச்சனை வரதான் செய்யுது. குளோபல் சேல் ஃபிகர் கீழே போகும். இந்தியால மட்டும்தான் ஃபிளிப்கார்ட் இருக்க பயமே. ஃபிளிப்கார்ட், அமேசான் சேர்ந்துக்கிட்டு பிக் பில்லியன் டேஸ்ன்னு சொல்லி ஐபோன் 13, 14 எல்லாம் வாங்க வைப்பாங்க இப்பயும். பட் மற்ற ஊர்லலாம் அந்த மாதிரி ஆளுங்க அவ்வளோ கிரேசியெல்லாம் யாருமே வந்து ஃபோன் மாத்துறது கிடையாது. யூஎஸ்லலாம் பார்த்தா இன்னும் ஐபோன் 11 வச்சுட்டு ஜாலியாக சுற்றிக்கிட்டு இல்ல அவங்களுக்கு கான்ட்ராக்ட் இருக்குல்ல, அந்த கான்ட்ராக்ட் வழியா வந்து அப்படியே மாத்திடுறானுங்க. ஒரு 2 வருஷம் கான்ட்ராக்ட் அப்படின்னா அந்த கான்ட்ராக்ட் முடிச்ச உடனே அப்படியே இது பண்ணிட்டு இது பண்ணிடுறாங்க. ஆக்ஷன் மோட் எத்தனை பேர் ஆக்ஷன் மோட் யூஸ் பண்றீங்க சொல்லுங்க. ஆக்ஷன் மோட்னா என்னது ஜி அப்படின்னு கேட்ட போறாங்க. ஆக்ஷன் மோட போட்டு வச்சிருக்கானுங்க. அப்புறம் வேற என்ன போட்டு வச்சிருக்காங்க? அப்புறம் போர்ட்ரேட்டா மாத்தலாம் ஈஸியா கேப்சர். அப்புறம் 4K டால்பி விஷன் HDR வீடியோ இந்த மாதிரிலாம் போட்டு வச்சிருக்காங்க. ஆனா இதெல்லாம் இது வந்து வேலிட் ரீசன்ரா. USB-C இருக்கு. USB-C-யா? அது வந்து வேலிட் ரீசன். 5G வந்து ஐபோன் 11 யூசருக்கு சொல்லலாம். ஐயோ 5G இப்பலாம் அப்படின்னு. பயானிக் இருக்குங்க. இப்போ ஆனா மத்தபடி டைனமிக் ஐலாண்ட் இருக்கு. இல்லடா காரணம் சொல்லணும்ல அதுக்காக சொல்றேன். அப்புறம் அந்த புது க்ரீம் கிரீன் மாதிரி ஒரு கலர் அது நல்லா இருக்கு. ஓம் க்ரீம் கிரீம் நல்லா இருக்குல்ல அது அந்த கிரீனு. ஸோ அது இருக்கு. டியூரபிள் டிசைன் இருக்கான். அதெல்லாம் செராமிக் ஷீல்டு இருக்கான். ஐயோ நான் வரல. இதுக்கெல்லாம் நான் வந்து பொறுப்பேற்றுக்க முடியாது. இதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். டைனமிக் ஐலாண்ட் இருக்கு, லேட்டஸ்ட் SoC இருக்கு, லேட்டஸ்ட் 5G கேப்பபிலிட்டிஸ் இருக்கு, அந்த 4K வீடியோ டால்பி விஷன் HDR இருக்கு, ஆக்ஷன் மோட் இருக்கு, சினிமேட்டிக் 4K வீடியோ எடுக்க முடியும், டைப் C இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து வேலிட் ரீசன்ஸ். ஆனா இந்த செராமிக்குலாம் நான் வரலங்க. அது இருக்கல யாரா இந்தியாலே நம்பர் 1 டைல்ஸ் யாரா அனுஜ் குரூப்ஸா இந்த மாதிரிலாம் ஆட் பார்ப்பேன். அவங்கள கூட நம்மளால நம்புவேனே தவிர இனிமே இவனோட செராமிக் டைலை நான் நம்பவே மாட்டேன். ஓகே ஸோ இதெல்லாம் தான் என்னோட நியூஸ். வேற சில நியூஸோட நம்ம திரும்ப நாளைக்கு சந்திக்கலாம். இருக்கும் சிவபரணி ஸ்ரீவத்சன் பார்க்கலாம். பாய். அப்புறம் உங்களில் யாராவது ஐபோன் 15 வாங்கி அதில் ஸ்க்ராச்சஸ் ஆயிருக்கான்னு மட்டும் சொல்லுங்க. ஏன்னா எங்களுக்கு மட்டும் தான் அந்த பெயினா இல்லாட்டி என் குரூப்ல ஒரு சிலர் சொன்னாங்க. குரூப்ல பார்க்கும்போது வந்து எனக்கும் ஸ்க்ராச் ஆயிருக்குன்னு. இருந்தாலும் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமே தான். யாருக்காவது ஐபோன்ல வந்து ஸ்க்ராச்சஸ், பெயின், பீல் ஆஃப் இந்த மாதிரி ஏதாவது நடந்திருந்ததுன்னா என்ன மாடல் அப்படிங்கறது சொல்லுங்க.